நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கால்வாய்கள் போன்ற திட்டங்களை தமிழகத்திலே உருவாக்கியவர் தான் நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள். அப்படி மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து செய்கின்ற ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் தான் நமக்கு வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்குறுதி அளித்தார் என்று உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். தேர்தலுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக 525 வாக்குறுதிகளை சொல்லி அதில் அவர் செய்த வஞ்சனையை மட்டும் ஓரிரண்டு மட்டும் நான் உங்களிடத்திலே நினைவு கூற விரும்புகின்றேன். நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றவுடன் வந்த உடனே பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குகிறேன் என்று சொன்னார். 28 மாதங்கள் அது நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கு பிறகு மாண்புமிகு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் நம்முடைய சட்டமன்றங்களுடைய உறுப்பினர் அண்ணன் KP அன்பழகன் அவர்கள்லாம் சட்டப்பேரவையிலே நீங்கள் பொய்யான வாக்குறுதி சொல்லி ஆட்சி அமைத்துக் கொண்டு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று கேட்டதுக்கு இணங்க அதுக்கப்புறம் அந்த 1000 ரூபாய் வழங்கப்பட்டார்கள். 1000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க? தகுதி உள்ளவர்கள், தகுதி அற்றவர்கள். தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களிலே பெண்களுக்கு உரிமை, அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுக்கறோம் தான் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இருக்காரு. ஆனா கடைசியில் என்ன பண்ணாரு? தகுதி உள்ளவர்கள், தகுதி அற்றவர்கள் என்று பிரித்து பாதி பேருக்கு கண்ணுக்கு வெண்ணையும் பாதி பேருக்கு சுண்ணாம வைத்த ஒரே ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதல்வர். அது போகட்டும். அடுத்தது கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக கொடுக்கறேன்னு சொன்னாரு. பெண்களுக்கு தான் தெரியும். யாராவது வாங்கினீங்களாமா? 5 வருஷத்துல 100 ரூபாய் வாங்கின வரலாறு உண்டா? யாருக்கும் வரல. அதுவும் பொய்யான வாக்குறுதி. அதே போல மகாத்மா ஊரக வேலை வாய்ப்பு திட்டங்கள் ஏரி வேலை, ஏரி வேலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 150 நாளாக உயர்த்தி விடுவோம் என்று சொன்னது இப்ப ஆண்ட திமுக அரசு. வந்த பிறகு இந்த 5 ஆண்டாக நம்மளுடைய பெண்கள் எத்தனை நாள் வேலை செஞ்சீங்க ஞாபகம் இருக்காமா? ஏரியில ஒரு 20 நாள் 30 நாள் பண்ணிருப்பீங்களா? ஆனா அதே கடந்த நம்மளுடைய திமுக ஆட்சிக்கு முன்பு எடப்பாடியார் ஐயா அவர்கள் ஆட்சி காலத்துல 100 நாளுக்கு 100 நாள் செஞ்சீங்களா? எல்லாருக்கும் 100 நாள் கிடைச்சதா? ரைட்டா? அப்ப ஏரி வேலையை வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த 100 நாளை கூட செய்ய முடியாத ஒரு அரசு தான் திமுக அரசு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு திட்டத்திலையுமே வஞ்சனையோட செயல்படுறவங்க தான். அதே மாதிரி பஸ் பெண்களுக்கு இலவசம் சொன்னாரு, அது மட்டும்தான் நடந்தது. ஆனா எடப்பாடியார் ஐயா இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஆண்களும் போகலான்ற ஒரு பாகுபாடு என்றுதான் சொல்றாரு. அதே எடப்பாடியார் ஐயா இருக்கும்போது, அம்மா நம்மளுடைய புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது மிக்சி, கிரைண்டர், பேனு எல்லாமே கொடுத்தாங்க. எல்லா வீட்டுக்கும் தானே கொடுத்தாங்க. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரு எடப்பாடியார் ஐயா அவர்கள். எல்லாத்துக்கும் தான் பண்ணாரு. சிறு குறுன்னு பிரிக்கல, எல்லா விவசாயிகளும் பயன்படுற அளவுக்கு தான் பண்ணாரு. ஆனா ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு? வந்த உடனே அதுலயும் சிறு குறுன்னு பிரிக்கிறதுல ரொம்ப வல்லமை படுத்தவதான் திமுக. அதையும் பிரித்தார்கள், யாருக்கும் கிடைக்கல. அப்ப எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாத ஒரு அரசாதான் 5 வருஷம் இருந்தது. ஆனால் இப்ப எடப்பாடியார் ஐயா என்ன சொல்றாரு? தேர்தல் வாக்குறுதியான்னு சொன்னா, விலைவாசி ஏறிய காரணத்தினால் வந்த உடனே 10,000 ரூபாய் வங்கி கணக்குல கொடுத்துறோம்னு சொல்லிட்டார். 10,000 ரூபாய் நேரடியாக, எந்த புரோக்கர் கிடையாது, அதுக்கு டோக்கன் கிடையாது, எதுவும் கிடையாது. 10,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது, 1000 ரூபாய் இப்ப கொடுக்கறாங்கல்ல, தகுதி உள்ளவர்கள், தகுதி அற்றவர்கள். அந்த 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கும் சேர்த்து கொடுக்காத அனைவருக்கும், அனைத்து பெண்களுக்குமே 2000 ரூபாய் மாசம் ஆனா நான் போடுறேன்னு சொல்லிட்டாரு. அக்கௌண்ட்ல மாசம் 2000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் வரும். சரியா? அடுத்தது, வருடத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அதே போல ரேஷன் கடையில அரிசியோட சேர்த்து எண்ணெயும் 1 கிலோ வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார். அம்மாவனுடைய காலத்தில் அம்மாவனுடைய திட்டம், அதிமுகவினுடைய திட்டம் எல்லாமே மக்களை சார்ந்ததுதான். ஆனா திமுகவை பொறுத்தவரை மக்களை குழப்பம் பண்ணி ஓட்டு வாங்கறதுக்கான ஒரு திட்டத்தை மட்டும்தான் கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசு நமக்கு வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு.
அப்ப எல்லாரும் சிந்திக்க வேண்டும். அதே போல விவசாய பயிர்க்கடன் என்ன சொல்லியிருக்காரு? திமுக ஒன்னும் அதை பத்தி வாய் திறக்கல. அண்ணா திமுக நம்முடைய எடப்பாடியார் ஐயா அவர்கள் வந்த உடனே விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்லிட்டாரு. பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஏற்கனவே பண்ணி இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை எதுவுமே பண்ணல. ஆனா எடப்பாடி ஐயா சொன்னதை அவர் செய்யாம எதுவும் இல்ல, சொல்லாததையும் சேர்த்து செய்கின்ற ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்படி ஆளணும்னு சொன்னா அண்ணாருக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ரட்டளையில ஓட்டு போடணும். இன்னொன்னு, இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா 5 வருடங்களமா 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் அவர்கள் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறுபட்ட திட்டங்களை செய்திருக்கின்றார். அதே போல அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது திமுக காரா இருந்தாலும் சரி, ஒரு உதவியின் போய் அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கும்போது திமுகவில் இருந்தாலும் கூட யாரு கட்சியில பார்க்க மாட்டார். போய் யாரெல்லாம் பிள்ளைங்களுக்கு சீட்டு வேணும் காலேஜ்னா ஜாதி மதம் பார்க்காமல், கட்சி பார்க்காமல், இந்த மண்ணும் இந்த மண்ணினுடைய மக்களும் முக்கியம் என்பதை கருதி வஞ்சம் இல்லாம எல்லாருக்கும் தான் பண்ணிருக்கிறார். பேர்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அதே மாதிரி நீங்க யார் போன் பண்ணாலும் நேரடியா அவரே எடுத்து பேசுற ஒரே ஒரு சட்டமன்றம் இவரா தான் இருப்பார். மற்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை 4 பியா வச்சிருப்பான். போன் பண்ணோம்னா அவரு தான் எடுப்பாரு. ஆனா பிஸியா இருக்கிறாருன்னா திரும்பி பிடிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க வேணுமா? இல்ல நம்ம கூப்பிட்டா நம்ம போனுக்கு அவரே பதில் சொல்ற வேட்பாளர் வேணுமா? நாம தான் முடிவு பண்ணணும். நல்ல தெளிவா முடிவு எடுக்கணும். ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 5 வருஷம் ஒருத்தருடைய தலையெழுத்து மாத்திர விஷயம் அது. அதே போல இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கின்றார் செந்தில்குமார் அவர்கள். எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே தெரியுமாமா அவங்களா உங்களுக்கு? ஏமா 5 வருஷம் எம்பி அவரு தான் இருந்தாரு. போன பிறகு இப்ப மணி அண்ணனுக்கு முன்னாடி 5 வருஷம் செந்தில் தான் இந்த பகுதியினுடைய எம்பி. ஊரு பக்கமே வரல, ஒரு கல்யாணத்துக்கு வரல, ஒரு பெரிய காரியத்துக்கு வரல, ஒரு காது குத்துக்கு வரல, எதுக்கும் வரல, ஒரு வேலைப்பாடும் செய்யல. ஆனா அண்ணன் எப்படி கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் அது இன்ப நிகழ்ச்சியா இருந்தாலும் துன்ப நிகழ்ச்சியா இருந்தாலும் அத்தனை வீட்டுக்கும் வருகின்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தானே. அவரை விட நமக்கு வேற யாருமா கிடைப்பாங்க? காசு பணம் நடக்குது. ஆனா அந்த அனுசரணை மக்களை மக்களாக மதிக்கின்ற ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியில பெரிய லீடரு, அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருந்தவர், எல்லாருக்கிட்டையும் ஒரு சகஜமா ஒரே சமநிலையில் பழகிறாரு. அதுதான் ஒரு அங்கீகாரம். அப்படிப்பட்டவர் வேணுமா? 5 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து எந்த திட்டத்தையுமே பண்ணாம இப்ப வராரு ஓட்டு போடுங்க. நான் வந்த உடனே பாலக்கோட நான் ஜப்பான் மாதிரி ஆக்கிறோம்னு வந்துக்கிறார். நான் வேலை வாய்ப்பு கொடுக்கறேன், ஃபேக்டரி கட்டி கொடுக்கறேன், பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறேன். எதையுமே இப்ப 5 வருஷம் இருந்தீங்க, மக்களுக்கே உங்க முகம் தெரியாது. ஆனா இப்ப திருப்பி எம்எல்ஏ என்ன சாதிக்க போறீங்க? அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம வாக்களிக்கிறோமான்னு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. அதே போல நீங்க அவரை பார்க்கலாம் முடியாது. அவர் சென்னையில குடிக்கிறார். போன் பண்ணி அவர் எடுக்க மாட்டாரு, பிஏ எடுப்பாரு. அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்குள்ளே உங்களுக்கு ஆயுசு போயிடும். 5 வருடம் முடிஞ்சதும் 5 வருஷத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு நிலை இங்க வேண்டுமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு வாக்காளரும் சிந்தித்து உங்களுடைய உற்றார் உறவினர் அத்தனை பேருக்கும் சொல்லி இந்த பூத்துல அந்த வேட்பாளர் டெபாசிட் இருக்கிற அளவுக்கு வாக்களிக்க வேண்டும். இரட்டை இலையை தான் எடுத்து பூத்து ஓபன் பண்ணா எல்லாம் இரட்டை இலையா தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்றது, அதிமுக வலிமையாக இருக்கின்றது. திமுக இருக்கிறவங்களும் ஓட்டு போடணும். கடன் தள்ளுபடினா இவன் நம்மளுக்கு விட்டு பண்ணல, திமுக இருக்கிற விவசாயிக்கு தான் பண்றாரு. திமுக காரும் நமக்கு அரசியல் முக்கியம் இல்ல, சுயநலம் முக்கியம். ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்ம வாழ்றதுதான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்ச ரூபாய் கடன் தள்ளுபடி ஆகணும்னா திமுகவில் இருக்கிறவங்களும் ரட்டளைக்கு ஓட்டு போட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்று மீண்டும் சொல்லி அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற அன்போடு கேட்டுக்கொண்டு பேசுவது வாய்ப்பு நன்றி. அண்ணன் அவர்களை உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.